ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் ஜீரா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனோம்னா வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஜீரா வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இது கூடயே நான் 1 கப் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இந்த கப் அளவில் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரவையும் அந்த நெய்யுமே நல்லா வந்து வறுத்து வரட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்தளவுக்கு வந்து அந்த நெய்யும் ரவையும் வந்துமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு பக்கம் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து வேறொரு கடாயில் 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அதே அளவால் 2 கப் அளவு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு பக்கமாக நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டுக்கக்கூடிய ரவையும் நெய்யுமே நல்லா வந்து வறுத்து வருது. நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வறுக்கணும் கைவிடாமல். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ரவை வந்து இந்த பக்குவத்துக்கு வறுத்தா கரெக்டான பக்குவம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் வந்து கல்கண்டு எடுத்துக்கிட்டேன். இந்த பிரசாதம் செய்யும்போது கல்கண்டு சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து அதே 1/4 கப் அளவுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். மண்டவலம் ரெண்டுமே நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், நான் ரவையும் நல்லா வந்து வறுந்து வந்துருச்சு. தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதோட நம்ம கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கட்டி பட்டுடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வரட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவை அந்த தண்ணியோடு சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியோட அளவு நல்லா வந்து வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கல்கண்டையும் மண்டவளத்தையும் சேர்த்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கல்கண்டு போது நீங்கள் சுகர் போட்டு செஞ்சால் அந்த டேஸ்ட்டு வராது. கல்கண்டு தான் செய்யணும், கல்கண்டு போட்டு தான் செய்யணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு வரும். கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது கல்கண்டும் அந்த மண்டவளமும் நல்லா வந்து கரைஞ்சி கொடுக்கும். பாருங்கள், நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. எல்லா சைடுமே நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நான் இது கூடயே 2 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை கற்பூரம் சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கூடயே நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஜீரா. இதை வந்து பெருமாளுக்கு வந்து இந்த பிரசாதத்தை வந்து படைப்பாங்க ஸ்ரீரங்கத்தில். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி படைச்சு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு படைங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான பெருமாள் கோயில் பிரசாதம் ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிரசாதத்துக்காக அது தேவை கிடையாது. இப்படி தான் வந்து செய்வாங்க. இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பெருமாளுக்கு படைச்சிட்டு இந்த புரட்டாசி மாதத்தை வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.